ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்றைக்கி ஸ்ரீராம நவமியோட சிம்பிளான பிரசாத ரெசிபி பானகம், கோசம்பரின்னு சொல்கிற வடபருப்பு, நீர்மோர், இந்த 3 ரெசிபியும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல பானகம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு பதிலாக வெல்லம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் 3/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நல்லா தண்ணியில் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் டஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்குது, அதனால் வடிகட்டிக்கலாம். இப்போ இதோடு கூட 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவு இருக்கும். அடுத்ததாக இதோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 ஏலக்காயும் கொஞ்சமாக சுக்குத்தூளும் கலந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காயும் சுக்கும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட சுக்கு பொடி இல்லைன்னா இஞ்சியோட சாறு கொஞ்சமாக கலந்துக்கலாம். இதில் கடைசியாக ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழ சாறு கலந்துக்கலாம். அவ்வளோதான், பானகம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக துளசி இலைகளை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கோசம்பரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இப்போது பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பருப்பு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கணும். அதோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அதோடு கூட மாங்காய் துண்டுகள் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் இருந்தால் அது கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில இதில் தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணுறது உண்டு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோடு கூட இஞ்சியும் பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கடுகு கருவேப்பிலை தாளித்து ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணலாம். நான் ஆட் பண்ணலை. கடைசியாக ஒரு 1/4 மூடி அளவு எலுமிச்சம் சாறு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், 2வது பிரசாத ரெசிபி கோசம்பரின்னு சொல்கிற வடபருப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீராமருக்கு செய்யக்கூடிய எல்லா பிரசாத ரெசிபியே ரொம்ப சிம்பிளாகவும் சம்மருக்கு ஏற்ற மாதிரியும் தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக நீர்மோர் ரெடி பண்ணலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு கூட 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீர்மோருங்கிறதுனால ரொம்ப டைல்யூட்டடாக பண்ணிக்கணும். உங்கள் விருப்பம் போல் தண்ணி கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இஞ்சி துண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சியை துருவி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு கூட கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நீர்மோரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான பிரசாத ரெசிபியை நீங்களும் இந்த ஸ்ரீராம நவமிக்கு செய்யுங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.